அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி கியூட் எக்ஸாமை பற்றி சொல்லியிருந்தோம். இந்த கியூட் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து, சார் எப்படி எப்படி அப்ளை பண்ணோம்? எங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஸ்கூல்லேயே இருக்கிற டீச்சர்ஸை அணுகுங்க. டீச்சர்ஸு கிட்ட போய் உங்கள் ஆதார் கார்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ப்ளஸ்ஸு உங்களோட 10th மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா எடுத்துன்னு போய் கொடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக அப்ளை பண்ணி அவங்களே கொடுப்பாங்க கண்டிப்பாக. சரியா? ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், சார் என்கிட்ட அப்ளை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ஆம்பூர் சரௌண்டிங் இருக்கிற மக்கள்னால் டைரெக்டாக என் நம்பரையே கான்டாக்ட் பண்ணுங்கள், நானே அப்ளை பண்ணி தரேன். சரியா? இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து, சார் எங்கள் பேரண்ட்ஸ் பார்த்தோன்னா இதான் படி, இந்த கோர்ஸ் தான் படிக்கணும், இந்த மாதிரி சொன்னாங்க, இதில் வேல்யூ கம்மி, இந்த கோர்ஸில் வேல்யூ அதிகம், அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொன்னாங்க. சரியா? படிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த படிப்பு வேணால் கூட படிக்கலாம். எல்லா படிப்புக்கும் என்ன இருக்குது, கண்டிப்பாக வேல்யூ இருக்குது. படிப்பு என்றைக்குமே வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. அதே டைமில் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற என்ன கோர்ஸ் இருக்கோ அது டைரெக்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. சரியா? யார் பேச்சும் கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களால் எது பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த கோர்ஸை என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். யார் சொன்னால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேட்டுக்குங்க. டிசிஷனு நீங்கள் தான் எடுக்கணும். டிசிஷனு நீங்கள் தான் எடுக்கணும். யார் ஒப்பீனியன்ஸ் கொடுத்தா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணுங்கள். டிசிஷன் நீங்கள் எடுங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நார்மலாக நம்ம பசங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கணுன்னா கூட ஒரு 10 கடை ஏறி இறங்கி இந்த கடையில் நல்லா இருக்குமா, அந்த கடையில் நல்லா இருக்குமான்னு சொல்லி ஒரு செப்பலுக்கே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த படிப்புன்றது அவங்களோட வாழ்க்கையே தீர்மானிக்க போகுது. அந்த விஷயத்தில் என்ன பண்ணாதீங்க, காம்ப்ரமைஸு பண்ணாதீங்க. எவ்வளோ பெஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பசங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து தான் ஆகணும். ஒன்ஸ் அவங்க பெஸ்ட்டான எஜுகேஷன் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் சொசைட்டிக்கும் கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்கான அது ஒரு முதல் படியாக இருக்கும். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும்.